Actually, I wanted to put a reading for divine feminines, especially for divine feminines. எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, எங்களோட எர்த்லி மாஸ்குலின் காண்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா எல்லா பதிலும் எங்களுக்கு கிடைச்சிருது. டிவைன் மாஸ்குலின் கிட்ட இருந்தே கிடைச்சிருது. ஆனா இதுல ஒரு ஆஸ்பெக்ட் என்ன மிஸ் பண்றாங்க? ஏன் எர்த்லி மாஸ்குலின் காண்டாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஃபெமினைன் வந்து எர்த்லி ஃபெமினைன்ல இருந்து டிவைன் ஃபெமினைனா அவங்க குவாலிட்டிஸை வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, எர்த்லி ஃபெமினைன்ல இருந்து டிவைன் ஃபெமினைனா ஆகிற அந்த ப்ராசஸில் தே நீட் டு ஃபீல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆல்சோ. அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட் ஆகிற ப்ராசஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன். 9 of Pentacles டுடேஸ் எனர்ஜி கார்டு போடுறதுல கூட சொல்லியிருப்பேன். 4 ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃபுமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கணும் உங்களுக்கு. ஓகேயா? அதாவது ஃபினான்ஷியல் அபெண்டன்ஸ். அந்த ஃபினான்ஷியல் அபெண்டன்ஸ் நம்ம பேங்க் பேலன்ஸ் இருந்துச்சுனாலே வில் ஃபீல் ஸோ ஹாப்பி. அப்போ என்னன்னா அந்த எமோஷனல் செக்யூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அந்த எமோஷனல் செக்யூரிட்டியை தாண்டி ஃபிசிக்கல் ஃப்ரீடம், எதை வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற நிறைவு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எதை வேணாலும் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கும்போது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் செய்யணும். ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கையே மற்றவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது அவங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை கிடையாது. தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம் இல்லையா? நம்ம வந்து கரெக்டாக ஸ்பிரிச்சுவாலிட்டி படி எது கரெக்டாக இருக்கோ அதை மட்டும் செய்யணும்னா தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடம். இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், எப்போ வேணாலும் நம்மளோட கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுளுக்கு வாழ்ந்துக்கலாங்கும் போது நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் இந்த பணத்தை வச்சு ஏதோ ஒரு டால் வாங்கணும்னு நினச்சிருப்போம். இப்போ டால் வாங்குகிறோம். அந்த ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். இப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் போகணுன்னு ஆசைப்பட்டிருப்போம். டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் போகிறோம். இது எல்லாமே சின்ன சின்ன ஆசைகள் தானே. ஆனால் இப்போ அது ரியாலிட்டிக்கு நம்மளே நம்மளுக்கு கொடுத்துக்கும் போது அந்த எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குது பாருங்க. தட் இஸ் எமோஷ்னல் ஃப்ரீடம் டு. அதே மாதிரி நம்ம எப்போ அந்த நம்மளோட டிவைன் மாஸ்குலைனே கமிட்டடாக இருக்கமோ, டிவைன் மாஸ்குலைன்ட்டு இன்டிமேட்டாக இருக்கிறோமோ, டிவைன் மாஸ்குலைன்ட்டு பேச பேச எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்காக வெளியே தேடலே போகாது. வில் பி வெரி இன்டிமேட், வில் பி வெரி அட்டாச்ட் ஒன்லி டு டிவைன் மாஸ்குலைன், வில் பி வெரி கமிட்டட் ஒன்லி டு டிவைன் மாஸ்குலைன். ஏன்னா அவங்கிட்ட கேட்டாலே எல்லாமே கிடைக்குதே. இஸ் அவர் ப்ரொவைடர் அஸ் வெல் அஸ் ப்ரொடெக்டர், இஸ்ன்ட் இட்? அதே மாதிரி எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு கடல்ஸ் வேணுமா, ஹக்ஸ் வேணுமா, வார்ம்த் வேணுமா, எம்ப்ரேஷன் வேணுமா, எல்லாமே கிடைக்கும். ஒன்லி திங் இஸ் எந்த அளவுக்கு நீங்கள் இன்டிமேட்டாக இருக்கீங்க உங்கள் டிவைன் மாஸ்குலைன் கூடங்கிறது தான். ஸோ இந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறது அப்படின்றதுமே ஒரு முக்கியமான அங்கம் உங்களோட ஹீலிங் ஜேர்னியில், ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில். ஸோ நீங்கள் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபீல் ஆனீங்கன்னா மட்டும்தான் அந்த நிறைவு இருக்கும் உங்களுக்கு மனசில். ஸோ தட் வே யூ வில் பி இன் யோர் டிவைன் ஃபார்ம், யூ வில் பி இன் யோர் எப்படி சொல்கிறது பெஸ்ட் வெர்ஷன். இன்னொன்று அபெண்டன்ட் ஃபுல்லாக இருப்பீங்க. ஓகேயா? ஸோ அபெண்டன்ட் ஃபுல்லாக இருக்கும்போது யூ வில் பி இன் தட் மேக்னெட்டிக் நேச்சர். அப்போ நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல, ஐ டிசர்வ் ஆல் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் எதெல்லாம் நினச்சிங்களோ தட் ஆல் வில் ஃப்ளோ இன் டு யுவர் லைஃப் ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளோ ஆகி ஸ்டே ஆகும். ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு டிவைன் மாஸ்குலைன் கூட இன்டிமேட்டாக இருந்து 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 நீங்கள் ஆசைப்பட்டது ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஹாப்பி ஆகுறீங்களோ ரியாலிட்டியில். ஓகேயா? ஸோ டிவைன் மாஸ்குலைன்ங்கிறதும் உங்களுக்குள்ளேயே இருக்கிற எனர்ஜி, உங்களால் உணர முடிகிற எனர்ஜி. அப்போது டிவைன் மாஸ்குலைன் கூட எந்த அளவுக்கு நீங்கள் கமிட்டடாக இருக்கீங்க, உங்களோட ட்ரீம்ஸ் எந்த அளவுக்கு ரியாலிட்டிக்கு வருது, போத் புட் டுகெதர். Okay, is directly proportional to your earthly masculine coming into your life. அந்த அளவுக்கு ஸ்பீடாக உங்கள் எர்த்லி மாஸ்குலைன் உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. ஸோ அப்போ உங்கள் டிவைன் மாஸ்குலைன் டிக் மார்க் போடுவாங்க. ஓகே, இவளுக்கு தேடுதலே இல்லை, குறைஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு இப்போ வந்து நீடுக்கும் வாண்ட்டுக்கும் ஜாஸ்தி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ நீட் யூ, ஐ லவ் யூ, ஐ கான்ட் லிவ் வித்தவுட் யூ, ஐ நீட் யுவர் presence with me. இதெல்லாமே வந்து comes from a space of lack. I am abundant by myself. I just want your companionship. This comes from, the want comes from
abundant mindset. எப்பவுமே லேக் மைண்ட் செட்ல இருக்கக்கூடாது, abundant மைண்ட் செட்ல இருக்கணும். ஸோ எப்போ இந்த 4 aspects ஆஃப் லைஃபும் ஃபுல்ஃபில் ஆகுதோ, when you become emotionally also independent and fulfilled, okay, அதே மாதிரி when you have healed, you have become your best version also, automatically your earthly masculine will enter into your life. ஓகே, ஸோ அப்போ இந்த நீங்க கேட்குற காண்டாக்ட் பண்றாங்க, கம்யூனிகேட் பண்ணல, இது எல்லாமே வில் ஹேப்பன், நடந்துரும். ஓகே, பட் ஸ்டில் உங்க ஆதங்கத்துக்கு எனக்கு வந்து ஆக்சுவலா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ வாட் ஸ்டேஜ் யூ ஆர் இன். ஸோ லெட் அஸ் see. இது இது வந்து ஜஸ்ட் ஒரு 5-10 minutes தான் இருக்க போகுது. இட்ஸ் நாட் கோயிங் டு பி வெரி பிக் ரீடிங் எல்லாம் கிடையாது. என்னோட ஆதங்கம் சொல்லுவோம்ல, ஏன்னா எனக்கு வந்து என்னோட எர்த்லி மேஸ்குலைன் டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, கம்யூனிகேஷனில் காண்டாக்ட்லேயே தான் இருக்கிறாங்க. பட் நிறைய பேர் வந்து டிவைன் மேஸ்குலைன்ட்டு ரிப்ளை வருது, எர்த்லி மேஸ்குலைன் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஆக்சுவலி எர்த்லி மேஸ்குலைன் இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது டிவைன் மேஸ்குலைன் மூலயமா தான் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்லாம் சொல்லும்போது ஐ ஃபெல்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். 6 of Wands. 6 of Wands is victory, isn't it? So it's a big yes. அப்போ நீங்க போயிட்டு இருக்க பார்த்து கரெக்ட் தான். என்ன சொல்றது, இன்னுமே கொஞ்சம் என்ன சொல்றது, சிரத்தை எடுத்து பயணிங்க, அவ்வளவுதானே தவிர இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் யூ ஆர் ஆன் தி ரைட் பார்த்து தான். ஆனா இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ சின்ன சின்ன விக்ட்ரிஸ் ஆன் தி வேல, நீங்கள் உங்களோட சின்ன சின்ன உணர்தல், சின்ன சின்ன புரிதல், அதை நீங்கள் சாதிச்சிட்ட பெருமிதம், இதெல்லாமே கொண்டாட கற்றுக்குங்க. ஓகே, தட்ஸ் வாட் இஸ் 6 of Wands. அதுவுமே எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுக்கும்ல. எதையுமே நீங்கள் கொண்டாடலைன்னா சாதிச்ச நிறைவே கிடைக்காது வாழ்க்கையில். உங்களுக்கெல்லாம் ஒரு 5 star வாங்கி கூட சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. ஒரு டெய்ரி மில்க் வாங்கி கூட சாப்பிட்டே வாங்க ரோட்டில். இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சிக்கன் 65 ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிடுங்க. 25 ரூபாயோ 30 ரூபாயோ தானே இருக்கும் 50 சிக்கன் 65. நான்லாம் அந்த வேலையெல்லாம் நிறைய பார்ப்பேங்க. ஹை ப்ரைஸ்டஸ். யாருக்குமே எதையுமே சொல்லாதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எதை வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ, அமைதியா எவனுக்குமே தெரியாம, ஆர்ப்பாட்டம் இல்லாம, அதுக்கான கோச்சிங் வீடியோ பர்ச்சேஸ் பண்றீங்களா, கம்முன்னு கமுக்கமா நீங்க மட்டும் பார்த்து, அவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை கடைப்பிடிச்சு, அதே லைஃப் பார்த்து அமைச்சு, உங்களோட ட்ரீமை ரியாலிட்டி கொண்டு வாங்க. நீங்க அதை வாழும்போது பார்க்குறவனுக்கெல்லாம் அப்படி காயணும், அப்போதான் அது எஃபெக்டிவா தெரியணும். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றது, கோச்சிங் போறது, அதெல்லாம் யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட ட்ரீம் உங்களுக்கு ப்ரிஷியஸ், உங்களோட ட்ரீம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கான ஸ்டெப்பை நீங்க எடுக்கிறீங்க. இது எவனுக்குமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. லெட் இட் பி a டாப் சீக்ரெட், இருந்துட்டு போட்டோம். இட்ஸ் நாட் அ பிக் டீல். அது மேனிஃபெஸ்ட் ஆகி நீங்க என்ஜாய் பண்றீங்களா, நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, உங்களோட ட்ரீமை ரியாலிட்டியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்றீங்களா, தட் மேட்டர்ஸ் தி மோஸ்ட், இல்லையா? அதை என்ஜாய் பண்ணும்போது பார்த்து காயிறவெல்லாம் காயட்டும், அது அவன் பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை. So work in secrecy. Page of Swords. இதுக்கெல்லாம் தாண்டி திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு நீங்கள் இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்கல்ல. ஆல்ரெடி திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு நம்ம சோஷியலி கண்டிஷன்ட் லைஃப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுலேருந்தே. அதைத்தான் நம்மளும் நினச்சே வளர்ந்துக்கிட்டு இருந்தோம், இதுதான் நான், இதுதான் நான். ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு ஒன்று சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் திஸ் இஸ் ஹூ யூ ஆர் அப்படின்னு நம்மளே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் உன்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுதான் உன்னோட பிஹேவியரல் ஆட்டிடியூட்ஸு, இதெல்லாம் உன்னோட ட்ரீம்ஸு, இதெல்லாம் வாழத்திற்கும் நான் தான் நான் அப்படின்னு. இது எல்லாமே என்ன ஆகும்னா, நம்ம ஹீலிங் ஜேர்னியில் இருக்கும்போது திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிறதும் இட்ஸ் அன் ஈகோ தான், ஸ்பிரிச்சுவல் ஈகோ. அதாவது ஐ ஆம் எவ்ரி திங் அப்படிங்கிற ஒரு ஈகோ. ஓகேயா?
அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஹீலிங் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், எல்லாத்தையும் வாழ்ந்து அனுபவிச்சதுக்கப்புறம், இதுலயும் இவ்வளவுதான் சந்தோஷம் இருக்கு அப்படின்னு ஒண்ணொண்ணா, ஒண்ணொண்ணா விட்டுட்டு வெளிய வர ஆரம்பிப்போம். இன்னும் நீங்க அத ருசிக்கலைல, அத ருசிச்சதுக்கு அப்புறமா விட்டுட்டு வர்றதுக்கு ஆரம்பிப்போம். கடைசில எதுல வந்து நிப்போம்னா, டிவைன் டிலைட்ஃபுல்னஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேயா? இது எல்லாத்தையும் காட்டிலும் அந்த டிவைன் டிலைட்ஃபுல்னஸ் தான் எப்பயுமே வந்து ஸ்வர்க்கம் மாதிரி இருக்கு. இறை பேரானந்தத்திலே திளைச்சிருக்கிறது தான் வந்து மோகம். அதுதான் சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. அப்படின்னு நம்ம வருவோம். ஓகேயா? ஸோ அப்போ என்ன ஸ்டேஜ்க்கு வந்துருவோம்னா, அந்த 2 கலக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, இறையாற்றலோட 2 கலக்கிறது. அப்ப வி கம் டூ அ ஸ்டேஜ் ஆஃப் ஏன்னா இதெல்லாம் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம்ல. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் திஸ் இஸ் ஹூ ஐ அம்ங்கிறதே ஸ்டெப்பிங் ஸ்டேஜ். அப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கோம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள. இப்ப நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம டிவைன் ஃபெமினின்லாம் ஆகி அசென்ஷன் பாத்துல இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிருது. அப்ப அந்த வூண்டட் ஃபெமினைன்ல இருந்து ஹீல்டு ஃபெமினைன் ஆகி, ஹீல்டு ஃபெமினைன்ல இருந்து எர்த்லி ஃபெமினைன் ஆகி, எர்த்லி ஃபெமினைன்ல இருந்து இப்ப அசென்ஷன் பாத்துல டிவைன் ஃபெமினைன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து வரும்போதே இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுருவோம். நம்ம ஆசைகளை ஃபுல்லா வாழ்ந்துருவோம்ப்பா. எல்லாத்தையும் வாழ்ந்து எல்லாத்தையும் கடந்து வந்துருவோம். இதுலயும் இவ்வளவுதான் சந்தோஷம் இருக்கு, இதுலயும் இவ்வளவுதான் சந்தோஷம் இருக்குன்னு கடந்து 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 அந்த இறை பேரானந்தத்தை தேடி தேடி அந்த இறை ஆற்றலோட 2 கலக்கிறது இருக்குல்ல, ஒன்னஸ், ஓம்னி பொட்டன்ஷி. திஸ் இஸ் நத்திங். ஒண்ணுமே இல்லாத தன்மைதான் இறைவன் அப்படின்னு உணர்றோம் பாருங்க. அப்போ நம்மளும் எப்படி இருப்போம்னா, அப்ப நம்ம எமோஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டா டவுன்ஃபாலுக்கு போயிடும். எவனாவது ஒருத்தன் நம்மளை பார்த்து கோவப்படுறான், நம்மளை கத்துறான் அப்படின்னா, அவன் எதுக்கு கத்துறானோ அதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு தான் தோணுமே தவிர, விளக்கம் கூட இல்லை, அவனுக்கு புரிய வைக்கணும்னு தான் தோணுமே தவிர, நம்மளை பார்த்து கத்திட்டானே அப்படின்னு ரியாக்ட் பண்ண மாட்டோம், ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். இப்ப எனக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, எங்க அம்மா அப்பாவே ஏதாவது ஒண்ணு சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு வந்து முந்தைய அளவுக்கு கோவம் வர மாட்டேங்குது. எப்படி சொல்றது, எங்க சித்திமாரு யாரு சொன்னாலும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதானே அப்படின்னு தான் எனக்கு தோணுதே தவிர, ஓகே லெட் தம் டாக், சோ வாட், அவங்களுக்கு தோணுது பேசுறாங்க, அவங்களுக்கு அவ்வளவுதான் என்னை பத்தி புரிஞ்சிருக்கு பேசுறாங்க, இதுக்கு நான் உட்காந்து ஏன் ரியாக்ட் பண்ணணும், அந்த அளவுக்கான எனர்ஜி கூட நான் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கே தோணுது. ஐயோ எங்க ஆள் இருக்கான் பாருங்க, அவன் எப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்த பேசணும்னா கூட, நமக்கு எதிரில் ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம பேசணும்னா கூட அதுக்கு அந்த எதிரில் இருக்கவே வர்த்தி பர்சனா இருக்கணுமாமா, இல்லைன்னா எனர்ஜி வேஸ்ட் ஆமா. அதுவும் அவன் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டே அதை சொல்லுவான் பாருங்க, நான் நினைப்பேன் ஓஹோ நம்மளும் இப்படிதான் இருக்கான் அவனும் அப்படிதான் இருக்கான் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி இப்போ அவன் பயங்கர பிஸியா இருக்கான், நான் ஏதாவது கொஸ்டின் கேட்கறேன், இது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட்ல கேட்கறேன்னா எம்சிக்யூ மாதிரி பதில் சொல்லுவான், எஸ் நோ ஓகே. எனக்கே ஒரு நேரம் சிரிப்பு வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் லைஃப் இஸ், திஸ் இஸ் ஹவ் பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஆர். ஓகேயா? ஸோ அப்போ இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸுங்கிறவங்க இது பூரா எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நம்மளே பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸாக தான் இருந்துகிட்டே இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் என்ன சொல்றது, அந்த சோஷியலி கண்டிஷன்டு லைஃப்ல வாழும்போது திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு நினைச்சது மாறி போச்சு. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது திஸ் இஸ் ஹூ ஐ எம் அப்படிங்கிறது தெளிவு நிலைக்கு வரும். அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் உள்ள போக 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 திஸ் இஸ் ஹூ ஐ எம்ங்கிறதே கரெக்ஷன்ஸ் நிறைய பண்றோம், ரீடிஃபைன் பண்றோம். அசென்ஷன் பாத்துக்குள்ள போகும்போது இப்போ இது எல்லாமே கூட அப்ப நான் இல்லையா, இது எல்லாமே கூட எனக்கு சலிச்சிருச்சு இல்ல, அப்ப இந்த ஆசைகள் எல்லாமே வந்து அனுபவிச்சதோட முடிஞ்சு போச்சுல்ல, அப்ப இதுவும் நான் இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நம்மளே நம்மளை நோக்கி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ அதுதான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னில இது கட்டாயமா நடக்கும். ஸோ இது வந்து டிவைன் ஃபெமினைன்ஸுக்காக தான் பண்றேன். நான் என்ன சொல்றேன், எர்த்லி மேஸ்குலைன் மேல கான்சென்ட்ரேட் பண்றதை தாண்டி இது எல்லாமே, இந்த கார்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஸ்.
Celebrate your small victories. Whatever you want to manifest, சீக்ரெட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஃபோக்கஸ் ஆன் ஹூ யூ ஆர். அட் எவ்ரி ஸ்டேஜ் ஃபோக்கஸ் ஆன் ஹூ யூ ஆர். ஸோ அந்த இடத்துலையும் மேஸ்குலின் பேசலை வைக்கல இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கான்சென்ட்ரேட் இன் யோர் ஓன் க்ரோத். 5 of Swords. 5 of Swords. இது தொடர்ந்து 5 of Swords. அப்போ உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னா, ஐயோ இது நான் இல்லையா, இது நான் இல்லையா அப்படின்னு. அப்போ நீங்க எழுதுன ஃபர்ஸ்ட் ஒரு ஆசை எழுதுவீங்க, ரெண்டாவது ஒரு ஆசை எழுதுவீங்க, இதுதான் என் பேஷனா இருக்குமோ, இதுதான் என் பேஷனா இருக்குமோ, இது என் ஹாபியா இருக்குமோ, இதுதான் என் லைஃப் பர்பஸா இருக்குமோ, இதெல்லாம் எழுதிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே வரீங்க. திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மூணாவது பாயிண்டோட ஒத்து வராது, ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்டோட ஒத்து வராது. உங்களுடைய கருத்துக்களே நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணி எழுதுனதே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அப்போ நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களே ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தீங்க, இப்ப இப்படி இருக்கீங்க. இங்க உள்ள போக போக இதைத்தான் எதிர்பார்க்கிறோம், இதைத்தான் நம்ம தேடுறோம்னு நினைச்சுக்கிட்டு போறோம். ஆனா உள்ள போக போக தான் தெரியுது ஆக்சுவலா நம்ம தேடினதே அந்த விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப இதுல எந்த நானுங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்துருது. ஓகேயா? ஸோ அப்ப நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். அதுதான் 5 of Swords. So sit with yourself, spend more time with yourself, analyze yourself and know who you are from deep within. Wow! 2 of Cups. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்க எர்த்லி மேஸ்குலைன் உங்களுக்கு ஆப்போசிட்லப்பா. இந்த கார்டு கண்டிப்பா க்ளோஸ் அப்ல காமிச்சே ஆகணும். 2 of Cups. இந்த 2 of Cups இப்பதான்ப்பா நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த கார்டில். Twin Flames. You will manifest your twin flame. Earthly masculine வந்துட்டாரா? I'm so happy. I'm so happy. இதுதான் நல்ல எண்ட் இந்த ரீடிங்க்கு. ஓகேயா? ஸோ டெஃபினெட்லி இதெல்லாம் நம்ம பண்ணணும்னாலே எங்க இருந்தாலும் நீங்க போய் கூட்டிட்டு வர வேணாம், உங்க நினைவலையிலே இழுத்துட்டு வந்துடும் உங்க எர்த்லி மேஸ்குலைன். ஓகே? ஸோ பி கான்ஃபிடென்ட். Don't waste your energy. Don't leak your energy. Concentrate on improvising on yourselves. Okay? கண்டிப்பா எர்த்லி மேஸ்குலைன் எங்க போயிட போறாங்க? எத்தனை தேசம் தாண்டி போனாலும் நம்ம இன்னர் ஒர்க் பண்ண இழுத்துட்டு வந்துடும் பிரபஞ்சமே நம்ம கிட்ட அவங்கள. ஓகே? டோன்ட் ஃபீல் பேட். ஆல் இஸ் வெல். கடைசியில் 2 of Cups வந்துச்சு பார்த்தீங்களா? அதுவே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். இந்த சந்தோஷத்தோடய இந்த ரீடிங் முடிச்சு